கிவி ஃப்ரூட் மில்க் ஷேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிவி ஃப்ரூட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸில் 3 பீசஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. இந்த ஃப்ரூட் வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டில் வரும். கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். இதோடைய தோல் எல்லாத்தையுமே வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதோடைய ஸ்கின்னை பீல் பண்ணாதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு சப்போட்டா பழம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது வந்து வேறு ஃப்ரூட்டு. இதை வந்து 4 துண்டுகளாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சுகர், அதாவது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை மூடி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிளெண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் எல்லாமே வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைப்படணும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் இந்த மாதிரி சாக்லேட் சிரப் ஊற்றி அதில் மில்க் ஷேக்கை வந்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷுங்க இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம்.